எப்படி எடுக்கிறேன் நான் லைஃப் கொடுக்குறேன் சரி உங்களுக்கு இல்லை எனக்கா ஓ தெரியுமா சொல்கிறேன் டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஊரில் தாங்க அம்பாரில் திருக்கோயிலில் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ என்னதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அப்படியே என்னோடய பைக் நான் இந்த ஒரு வீடியோ போட்டு பண்ண நம்ம சேனலில் வந்து கோப்ரோ வாங்கின அக்சசரிஸ் நிறைய வாங்கியிருக்கோம்னு சொல்லி. பட் அந்த அக்சசரிஸில் வந்து கோப்ரோ பிளாக் இன்னைக்கு எப்படி ஆச்சு கோப்ரோ பிளாக் வந்து ஷூட் பண்ணி ஆகணும்னு சொன்னால் இருக்க போகிறேன் விட ஒரு 2-3 நாள் தான் நான் இங்கே ஊரில் இருப்பேன். அதுக்கப்புறம் கொழும்பு போயிடுவேன். பட் கொழும்புக்கு பைக்கை கொண்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா கொண்டு போக மாட்டேங்க. என்ன சொன்னால் அடுத்த இதுக்கப்புறம் வந்து நான் கொண்டு போக இருக்கேன்னு சொன்னால் நிறைய பைக் பிளாக் இருக்குது, நிறைய கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா நான் இப்போ வந்து கோப்ரோ ஷூட் பண்ணுறேன். பட் எனக்கு சரியாக வந்துச்சுன்னா நான் பைக் எடுத்துகிட்டு போவோம். பட் சரியாக வரலைன்னா நிறைய இன்னும் கொஞ்சம் எக்ஸசரிஸ் வாங்க இருக்கேன்னு சொன்னால் நம்ம போடுற வீடியோஸ் வந்து கிளியராக போடணும். அது மாதிரி நம்ம இருக்கிற இடத்த பாருங்கள், ஃபுல் சின்ன பூங்கா மாதிரி அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. பட் கோப்ரோ நிறைய வந்து நான் ஷூட் பண்ணேன். இந்த பக்கம் அந்த வீடியோ தான் பார்த்துருக்காரு, செக் பண்ணிருக்காரு சரியாக வந்திருக்கான்னு. அப்படி நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டயர் இருக்குது, மிச்ச சின்ன எக்ஸசரிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி நம்ம அக்கறை டவுனு போய் இங்கே இருக்கிறது ஒரு 15 கிலோமீட்டர், நம்ம வீட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே வீட்டு எல்லாத்தையும் அப்படியே அந்த கராச்சியில் இருந்து அப்படி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற வீடியோவில் பார்ப்போம். அப்படி வாங்க வைப்புக்குள்ளே போவோம். அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் பண்ணி நிறைய ஒரு அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம டிஆர்எஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் தட்டி விடுங்க. தரமான சம்பவங்கள் நிறைய வர இருக்குது. நம்ம கோப்ரோ வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும், நான் கோப்ரோ வாங்குறது எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன்னு. அந்த வீடியோ வந்து சவுண்ட் குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணத்தான் வேணும். என்னச்சலாம் சவுண்ட் குவாலிட்டி பார்த்து கொஞ்சம் எனக்கு சரியாக வர மாதிரி தெரியல. அப்படி சரியாக விளையாட நான் வேறு மாதிரி கொஞ்சம் சவுண்டை வந்து வாய்ஸில் பேசி கொடுத்துருவேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் நிறைய பேசல அப்படியே பைக் ப்ளோக்கில் கனெக்ட் பண்ணி அப்படியே பறந்தே போயிட்டு அப்படியே பேசுவோம். ஸோ ஃபுல் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து எந்த ஒரு ஆட்டோ நான் நேற்று கொஞ்சம் டைட்டில் அமைச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக டைட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இங்கேருந்து அப்படி வாங்க பைக் ப்ளோக்கில் போவோம். நம்ம பைக் இங்கே இருக்குது, எக்ஸசைஸ் எல்லாம் அப்படி இங்கே இருக்குது. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அந்த மாட்ட வீடியோ உங்களுக்கு அப்படியே காட்டுற எல்லாம் ஃபிட் பண்ணணும். அப்படி கரைச்சி போயிட்டு கிட்ட இங்கே ஒரு 5-6 நிமிஷம் தான் இருக்குது. அப்படியே போய் அங்கே கம்மி பண்ணுறேன். ஸோ போவாங்க கிட்டத்தட்ட டைம் சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுப்போம். அது போதும் பார்ப்போம், போதும் போவோம். ஓ எல்லாத்தையும் பற்றி டைம் போயிடும். இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுட்டாங்க. நான் வரும்போது ஃபுல்லாக அப்படியே புல் தரையாக இருந்துச்சு. பட் அந்த முன்ன ஃபுல்லாக அழகாக முதல் போட்டு செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம ஊரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போகணும். ஸோ இப்போ போயிட்டு பொலிச்சுக்குள்ளே போயிட்டு சின்ன வேலைகள் இருக்குங்க. இந்த வேலையில் முடிச்சுட்டு தான் அப்படி போவோம். ஸோ இந்த டைமில் நம்ம ஊரில் வந்து சன்செட் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நான் அப்படி இருக்கும். பட் சன்செட் பார்ப்போம். நான் டைம் இருந்தால் அவங்களுக்கு சன்செட் அந்த வீடியோவை பார்ப்பேன். இந்த வியூவை பாருங்கள், இந்த வியூலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறது. ரொம்ப வியூ பாருங்கள். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் அடிச்சுக்குவாங்க. ஆண்ட்ராய்டு அடிக்கல, ஆண்ட்ராய்டு பைக்கு பெட்ரோல் அடிச்சு பெட்ரோல் இல்லாமல் எதுவும் ஓடுறது. ஆண்ட்ராய்டு கிடைக்கும், ஆண்ட்ராய்டு
சரி சரி போதுமா பெட்ரோல்? பெட்ரோல் பாக்கி 45 பாக்கி. சரி 45 பாக்கி வந்து போதுமானு சரியா கண்ணனாச்சு. அங்கே அக்ரவத் தான் போகணும். அங்கே டவுனுக்கு போய்ட்டு அடிக்கணுங்களா? கண்ணாச்சியோட அடிக்கலாது. ஒரு பேப்பருக்கு அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க நீங்கள் ஊரில். நம்மளே இது நிப்பாடுறாங்க. ஆ நம்ம போயிட்டு ஒரு லைட் இந்த லைட் அண்ணா 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 இப்போ அதான் நீ தெரியாம மாதிரி நீ இருக்க என்ன பிடிக்கிறேன் அடுத்தரம் கூட்டிட்டு அது என்ன பிரச்சனைடா சாவாங்க கராச்சி தான் மரம் அப்போ போகிறீங்க கிடந்த ஏன் வாங்க போயிட்டு காணன் கராச்சி நம்பர் போட்டு லைஃபை காணாம இப்படி அடி எப்படி எடுக்கிறேன் நான் லைஃபை கொடுக்குறேன் சரி உங்களுக்கு என்ன நினைக்கா ஓ தெரியுமா சொல்கிறேன் தெரிஞ்சது சொல்கிறேன் திரும்ப 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 என்ன கரைச்சி கொடுக்காது. இப்போ கராச்சி நம்பர் அப்படி போட்டு ஐயோ ஒரு நேரம் 2 நேரம் இல்லை பிள்ளைங்க 1 2 இல்லை திரும்ப போட்டு போகணுமா பயன் கேட்டேன் ஒரு தடவை போட்டுங்க அவ்வளோ காட்டி திரும்ப பயன் கேட்டால் போகணுமா எவ்வளோ கட்டிட்டு வந்தேன் 20 20 கட்டினா என்னத்துக்கு திரும்ப போகணுமா நீ வெளியிருந்து வந்தா இல்லை நான் இங்கே கொழும்புல தான் இருக்கேன். என்ன வேலை செய்யும் நான் இது கம்பெனி ஒன்று வேலை செய்கிறேன். கம்பெனி இவனை கொண்டு வரல இங்கே சின்ன வேலை ஒன்று இருக்குது அதால் ஆளை வச்சுருக்கீங்க இங்கேயா உனக்கு விடாது வேறு மாட்டோம் ஒரு நம்மள்ட்டாங்க அழகாக பேசினா பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். டயரை வாங்கிட்டு போக முடியும். சரி இது டயரை மாற்றலாமா? ஆ காட்டு வேறு காட்டுறேன். சரி எங்கே இதா அங்கேயா டயரை மாற்றலாமா?
மட்டும் வச்சு விட்டு மற்ற அவ்வளோ நாங்கள் அங்கே ஓடிச்சிருக்கேன் டயர் எடுத்துகிட்டு போகணும் கேட்டர் தான் டயர் நிற்குது ஸ்டாண்ட் இல்லையா ஸ்டாண்டு முன்னு கிடைக்கா பையன் தீனோடையா போட்டு வேணும் ரோஸ் பாறை கழட்டிட்டு இதை போட்டு விட்ருவோமா ரோஸ் பாறை கழட்டிட்டு இதை போட்டுருங்க இதை போட்டுவில இதை போட்டுவில போட மாட்டேவா அது டயரை மட்டும் மாற்றிருக்கா அங்கே கைப்பிடியில் இந்த க்ரோஸ் வார கட்டிட்டு போடுறது அது டவுன் அந்த காட்டு க்ரோஸ் வார கட்டிட்டு போடுறது இந்த இடத்துல இப்போ அவங்க போகிறாங்க 2 பேரும் போகிறாங்க போட்டுடலாமா ஒரே வேலை செஞ்சுட்ருக்கேன் இதோட மிஷினில் பிடிச்சி போட்டு ஏற்றிக்கு வேறு போகிறாங்க பிடிச்சி போட்டு ஏற்றிக்க வேறு போகிறாங்க என்ன மிஷின் எடுத்து போகிறாங்க ஏற்றி போகிறாங்க என்னது அவங்க 2 பேரும் இந்தியாவில் போகிறாங்க பரங்காட்டு பக்கம் போகிறாங்க இந்தியா வராங்க அடிச்சு பாருங்க 1000 மிஷினில் போகுது 2 பேர் வெண்பட்டா இந்த டயர் இப்போ எவ்வளோ போவீங்க கொஞ்சம் 1.2 விடு எந்த படம் இதா போதுமா இந்த மாற்றிட்டு போகணும் நைட்டு இந்த மாற்றிட்டு போகணும் அதை நாளைக்கு மாற்றுவோம் அடுத்த பைக் எங்கே விவசாயத்து பைக் எங்கே விவசாயத்து இந்த டயர் 6500 போகுது கூட தெரியும் இங்கே நான் வாங்கலை கொழும்புலேருந்து எடுத்து வந்தது இது கொழும்புலேருந்து கொண்டு வந்தது அங்கே 7200 போகுது ஓ இங்கே தான் தெரியல 6000 குறைவா 6500 T plus ஆயிரத்தி ஐநூறுவா போகுது முதல்ல கிடக்குதா இல்லை இனி லாபத்தான் கிடக்கு லாபம்